ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 12 ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சீராக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இதனை பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மீனம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஏற்படக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ இந்த காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில்முறை லட்சியங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஆராய்ச்சி, அர்த்தமுள்ள மத செயல்பாடுகள் ஆகியவற்றில் மிக சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டம் மீனம் ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு தொடர்புகளை உருவாக்குதல், விளம்பரம் மற்றும் தகவல் தொடர்பு இந்த விஷயத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நன்கொடைகள், பயணங்கள் மற்றும் ஆன்மீக தொடர்புகள் மூலம் நம்பிக்கை உரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க போகிறது. வெளிநாட்டு சந்தைகள், தொடர்புகள் மற்றும் தொழில்முறை வலைப்பின்னல் ஆகியவை பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமாக சிந்திப்பதால் இந்த காலகட்ட மீனம் ராசி நேயர்களுக்கு வளர்ச்சியில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அதிகமாக சிந்திக்காமல் என்ன உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்குதோ காலத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது காலம் எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ காலகட்டத்திற்கு ஏற்றவாறு வாழ கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோலவே உங்களுடைய திறமைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்புவது ரொம்பவே அவசியம். உங்களுடைய பணி சுமை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள், வெகுமதிகளுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இது அனைத்துமே வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்க போகிறது. வணிகத்துறையில் புதிய திட்டங்கள், நம்பிக்கை உரிய ஒப்பந்தங்கள் மற்றும் மதிப்புமிக்க கூட்டாண்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. புதன் கிரகம் பேச்சுவார்த்தைகள், வணிக ஒத்துழைப்பு மற்றும் புத்திசார் வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய ராசியில் புதன் கிரகம் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுங்க. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலைகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களுடன் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய மாற்றத்தை பெற்று தரப்போகிறது. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் கூட தேடி வரலாங்க. ஸோ இதனால் உற்சாகமான வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலை தேடுபவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நேர்காணல் அழைப்புகள் வரலாங்க. ஸோ ரொம்ப நாளாக மீனம் ராசியில் வேலை தேடி கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர் அதிகாரி, உங்களுடைய மேலாளர், இவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறனையும் வேலையின் மீதான அர்ப்பணிப்பையும் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது. உங்கள் வழியில் சில தடைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் வரக்கூடிய அனைத்து தடைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளாக மட்டுமே இருக்க போகிறது. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் இது அனைத்துமே நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளாக நீங்கள் நிச்சயமாக மாற்றலாம். மீனம் ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் மயமான, மகிழ்ச்சியான மற்றும் உணர்வுபூர்வமாக நிறைவான காதல் வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு
நீங்கள் சந்திப்புகள், பயண திட்டங்கள், விருந்துகள் மற்றும் உங்களுடைய துணையுடனான அர்த்தமுள்ள தருணங்களில் மும்மரமாக இருந்து உங்களுடைய பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே நீங்க திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பருடன் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் காதல் விஷயம் ரொம்பவே பாசிட்டிவான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். திருமணமானவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயரப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். இது நிதி வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவலாம். அதுபோலவே வேலை அழுத்தங்கள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். பிணைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க பொறுமையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பின் மீதான உங்களுக்கு ஒழுக்கமான மற்றும் நடைமுறை அணுகுமுறையால் நீங்க பயனடையக்கூடிய சூழல் இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பா மாணவர்கள் தவிர்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையும் கவனமும் திருப்திகரமான கல்வி முடிவுகளுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாணவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமாக தேடி வரும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மூதாதையர் சொத்து விஷயங்களுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தொழில்சார் இலக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகளுக்கும் கண்டிப்பாக அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. இதனால உங்களுக்கு பாசிட்டிவான உதவி உங்களுக்கு தேடி வரும். நண்பர்கள் வட்டத்துடன் விவேகமாக நடந்து கொள்வது அவசியம். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வயிற்று அசௌகரியத்தால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் அதிகப்படியான உணவு, வெளி உணவுகள் அல்லது உணவு பழக்கங்களை தவிர்க்குமாறு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவது அவசியம். ஏன்னா உணவு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாற்றங்களை பின்பற்றி வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மருந்துகளை சரியான நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பயனடையணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது இந்த மாதிரி மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது அவசியம். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போது, அதாவது பாசிட்டிவான ஒரு நாட்களா இல்லை ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகிறதா என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு நிச்சயமாக பயனடைந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.